ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான SSD டோக்கன் பற்றிய தற்போதைய நிலவரம் பற்றியும் திருமலை ரூம் புக்கிங் மற்றும் தரிசன நிலவரம் பற்றியும் பார்க்கலாம். இன்று ஜனவரி 17ஆம் தேதி காலை 8:45 மணி நிலவரப்படி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான ஜனவரி 19ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் தான் திருமலையில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்காக பக்தர்களை அனுமதிப்பாங்க. ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான எல்லா இலவச டோக்கன்ஸும் கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி காலை 8:45 மணியோடு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய SSD கவுண்டர்ஸான விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இனி இந்த 3 SSD கவுண்டர்ஸும் ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஜனவரி 19ஆம் தேதி SSD கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ஜனவரி 20ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டோம் என்பதை TTD நேற்று இரவு அறிவிச்சிருக்காங்க. அதே போல் ஜனவரி 19ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதிக்குரிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸும் ஆஃப்லைனில் கொடுக்க மாட்டோம் என்பதையும் நேற்று இரவு TTD மீட்டிங்கில் தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி 20ஆம் தேதி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசனம்கான ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் ஜனவரி 19ஆம் தேதி கொடுக்க மாட்டாங்க. ஜனவரி 20ஆம் தேதிக்கு டைரக்ட் VIPs மட்டும்தான் அலோ பண்ணுவோமே தவிர்த்து ஜனவரி 20 VIP பிரேக் தரிசனத்திற்காக ஜனவரி 19ஆம் தேதி கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் என்பதையும் TTD நேற்று மீட்டிங்கில் அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 19ஆம் தேதி SSD கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ஜனவரி 20ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கனால ஜனவரி 20ஆம் தேதிக்கு டைரக்ட் சர்வ தரிசனம் மூலமாக பக்தர்கள் தரிசனத்திற்கு வரலாம் என்பதையுமே TTD அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. ஜனவரி 20ஆம் தேதி முதல் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் ரெஸ்யூம் செய்யப்படுவதாகவும் TTD சொல்லியிருக்காங்க. மற்ற கேன்சல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தரிசனங்களான NRI தரிசனம், டிஃபென்ஸ் பர்சனல் தரிசனம், இன்ஃபேன் தரிசனம், ஸ்ரீவாரி மேட்டில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் எப்போ இருந்து ரெஸ்யூம் செய்வாங்க என்பதை பற்றி TTD இன்னும் ஓரிரு நாட்களில் நமக்கு தெரிவிப்பாங்க. ஸோ இதை எல்லாமே கருத்தில் வச்சுட்டு பக்தர்கள் வரக்கூடிய நாட்களுக்கு தரிசனத்திற்காக பிளான் பண்ணிக்க சொல்லியும் TTD பக்தர்கள் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் அவசியம். டோக்கன் இல்லாமலோ தரிசன டிக்கெட் இல்லாமலோ நேரடியாக சர்வ தரிசனத்திற்காக ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் பக்தர்களை அலோ பண்ண மாட்டாங்க. அடுத்து தரிசன தகவல்களை பற்றி பார்க்கலாம். 300 ரூபாய் தரிசனத்திற்கும் SSD டோக்கன் தரிசனத்திற்கும் இன்றும் தேதி மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. தரிசன டைம் ஸ்லாட் செக் பண்ணுறது கிடையாது. நேற்று நம்முடைய ஃபாலோவர்ஸ் 300 ரூபாய் தரிசனத்தில் 3/4 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்காங்க. 5 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்காங்க. அதே போல் SSD டோக்கன் தரிசனத்திலையும் சிலர் 1 மணி நேரத்திற்குள்ளேயே தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. சிலருக்கு 5 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்திற்கு ஆகியிருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் டோக்கன் தரிசனத்திற்கும் SSD டோக்கன் தரிசனத்திற்கும் 1 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்திற்கு ஆகுது. அடுத்ததாக ரூம் புக்கிங் மற்றும் இலவச லாக்கர்ஸ் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். தற்போது CRO ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் பக்தர்களினுடைய கூட்டம் குறைவாகத்தான் இருக்குது. ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு 30 நிமிடங்கள் வரைக்கும் ஆகுது. ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. ஆனால் ரூம்ஸ் நிறைய இருக்கக்கூடிய காரணத்தினால இன்று வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரூம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கேட்டாலும் ரூம் எக்ஸ்டெண்ட் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே போல் PAC ஹால்ஸில் இலவச லாக்கர்ஸும் தற்போது அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால லாக்கர்ஸும் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் தான் துவார தரிசனத்திற்காக பக்தர்களை அனுமதிப்பாங்க. ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து ஆஸ் யூஷுவல் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு விமான வெங்கடேஸ்வரர் தரிசனம் செஞ்சுட்டு உண்டியலில் காணிக்கை செலுத்திட்டு நம்ம கோவிலை விட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு துவார தரிசனம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD கவுண்டர்ஸும் ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்தோ அல்லது ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் ரெஸ்யூம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனை பற்றி டிடிடி அப்டேட் கொடுத்த உடனே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.